வெள்ளை வேன் ஒன்று, வெள்ளை வாகனம், அடையாள இலக்கத்தட்டு இல்லாமல் சுற்றித் திரிந்தது வீதி வழியே. வீட்டுக்கு முன்னால் நிப்பாட்டுவார்கள், ஏதாவது வீட்டுக்கு முன்னால். நீங்கள் இருக்கின்ற கால பகுதியில் இராணுவத்தைச் சேர்ந்த சோமரட்ன ராயபக்ச நேரடியாக சாட்சியம் வழங்கியிருந்தார். அதனுடன் நேரடியாக மனித புதைகுழியை இனம் காட்டியிருந்தார். நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தில் இருந்தீர்களா? அவர்கள் மனித புதைகுழியை இனம் காட்டுகின்ற போது அதை பார்த்தேன் நான் நேரடியாக. அந்த இடத்தில் அவர் சோமரட்ன ராயபக்ச எவ்வாறு இனம் காட்டினார் மனித புதைகுழி? ஆண், பெண், சிறுவர்கள், வயது போனவர்கள், பாடசாலை பிள்ளைகள், அரசாங்க உத்தியோகத்தர்கள் என்று எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரையும் தான் அந்த கால பகுதியில் இராணுவம் நீங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது உங்களுடன் எவ்வாறான நிலைமை இருந்தது? இராணுவத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வீட்டுக்கு அவர்கள் ஒரு இளம் தம்பதிகள் குடும்பம் அந்த பெண்ணை மரியாதை இல்லாமல் நடத்தி போட்டு 2 பேரையும் கொண்டு போயிட்டார்கள் என்று வன்னிக்கு சென்று பின்னர் மீண்டும் யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்தார்கள். அந்த மக்கள் கூட்டத்தில் சிலர்தான் இந்த செம்மணியில் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த நேரம் பயங்கரம் என்னென்னு சொல்லுவா. நீங்கள் ஒரு பாடசாலையினுடைய அதிபராகவும் இருந்தீர்கள். அந்த நேரம் பாடசாலை மாணவர்களுடைய பாதுகாப்பு என்பது எந்த அளவுக்கு இருந்தது? குறிப்பாக கிருசாந்தியினுடைய மரணம், அதற்கு முன்னர் இடம்பெற்ற மரணங்கள் என்பன பாடசாலை மாணவிகளுடைய மரணங்களாக இருக்கின்றன. ஓரிரு உடல்கள் வீதியோரத்தில் காணப்பட்டது. அதில் ஒன்றுக்கு கண்களிலே தோண்டி எடுக்கப்பட்டு விட்டது, இன்னொன்று அவயவங்கள் வெட்டப்பட்டபடி இன்னொரு உடல் கிடந்தது. அப்போ கண்ட மாதிரியான இதில் ஆச்சரியம் என்னென்று சொன்னால், இந்த வேன் அதே போன்று நீங்கள் இங்கிருந்து வெளிநாடு சென்றதன் பின்னர் முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெறுகின்ற அந்த காலப்பகுதியில் உங்களுக்கும் தாயகத்துக்கும் இடையில் ஏதாவது தொடர்புகள் இருந்ததா? வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தற்பொழுது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது ஒரு நீதிக்கான போராட்டம். இன்றைய தினம் முள்ளிவாய்க்காலுடன் இணைந்து ஒரு செம்மணி மனித புதைகுழி வரை, அதாவது செம்மணி தொடக்கம் முள்ளிவாய்க்கால் வரை சில விடயங்களை நாம் ஒரு சாட்சியினூடாக இந்த நேர்காணலில் கலந்துரையாட இருக்கின்றோம். இவர் பல்வேறு விடயங்களுடன் நேரடியாக தொடர்புபட்டவர். தமிழினத்தின் மிகப்பெரிய பயங்கரமான சம்பவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கின்ற கனடாவில் தற்பொழுது வசிக்கின்ற அருட்தந்தை பெர்னார்ட் அல்போன்ஸ் அவர்கள். இவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பொழுது தான் சென்ட் பேட்ரிக்ஸ் பாடசாலையினுடைய அதிபராக இருக்கின்ற பொழுது இவர் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்துடன் நேரடியாக தொடர்பட்டவர். கிருசாந்தியினுடைய கொலை வழக்கின் ஒரு குற்றவாளி தான் செம்மணி மனித புதைகுழியை அடையாளம் காட்டியவராக இருக்கின்றார். நாம் ஃபாதருடன் பேசுவோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் பிரேஸ்னர். செம்மணி மனித புதைகுழி என்று வருகின்ற பொழுது உங்களுடைய சாட்சியமாக நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்களை விட்டு பேச முடியாமல் இருக்கின்றது. செம்மணி மனித புதைகுழி என்பது தற்பொழுது தோண்டப்படுகின்றது. அது ஊடகங்களில் ஒரு செய்தியாக இருக்கின்றது. இதே போன்ற செய்தியும் முக்கியத்துவமும் இதற்கு முன்னரான காலப்பகுதியிலும் இருந்தது. ஆனால் நீதி என்பதுதான் மறுக்கப்பட்டது, அல்லது நீதி என்பது அந்த மக்களுக்கும் அந்த மனித எலும்புக்கூடுகளுக்கும் கிடைக்காமல் சென்றது. உங்களுடைய பார்வையில் தற்பொழுது மனித எலும்புக்கூடுகள் தோண்டப்படுகின்றன. இது சர்வதேச ரீதியில் இது தொடர்பான ஆய்வுகள் இடம்பெறும் என்று கூறப்படுகின்றது. உண்மையில் இதற்கான ஒரு நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? இப்போது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டின்படி வெளிநாட்டு ஈடுபாடு அவர்கள் அதை வரவேற்கவில்லை. தாங்களே நீதியை வழங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். துப்புரவாங்களுடைய கடந்த கால வரலாற்றை பார்க்கும் பொழுது அது கிடைக்காது என்பதுதான் மெய். நாங்கள் எப்போதும் செயல்பாட்டாளர்கள், அதாவது எங்களுடைய உரிமைக்காக எப்பொழுதும் நாங்கள் ஐநாவில் கூட அதை தெரிவித்து வந்தோம். நிச்சயமாக வெளிநாட்டவர்களின் ஈடுபாடு அங்கு வேண்டும். ஒரு கலப்பு குழு கூட, அதை மேற்பார்வை செய்வதற்கான கலப்பு குழு கூட போதாது. அது எவ்வளவு தூரம்
வெற்றியாக முடியாது. அங்கீகரிக்கப்பட்டு ஒரு வெளிநாட்டு, முக்கியமாக ஐநாவுடைய அங்கீகாரத்துடன் ஒரு வெளிநாட்டு குழு ஒன்று அந்த விசாரணைக்குள் ஈடுபட வேண்டும். அதான் எங்களுடைய கோரிக்கை. இது இல்லாமல் நீதி கிடைக்கும் என்பது சாத்தியமில்லை. ஐநாவினுடைய அங்கீகாரத்துடன் அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பு ஒரு சுயாதீன விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கின்ற கால பகுதியில் இராணுவத்தைச் சேர்ந்த சோமரட்ன ராயபக்ச நேரடியாக சாட்சியம் வழங்கியிருந்தார். அதனுடன் நேரடியாக மனித புதைகுழியை இனம் காட்டியிருந்தார். நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தில் இருந்தீர்களா? அவர்கள் மனித புதைகுழியை இனம் காட்டுகின்ற பொழுது அதற்கு மேல ஒரு குறிப்புன்னு சொல்லுவோம். நீங்கள் ஏதோ சொன்ன குறிப்பு இப்போது போல்தான் அப்போதும் இருந்ததுண்டு. பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போது இந்த புதைக்குழிகள் தோன்ற போது அமைதியான, ஓரளவுக்கு அமைதியான சூழலில் நடக்கின்றது. ஆனால் அங்கே அவங்களுடைய சிஐடி டிஐடி எல்லாம் அங்கே கண்காணிப்பு செய்கிறார்கள் தான். ஆனால் அந்த நேரம் பயங்கரம் பயங்கரம். என்னோட சொல்லுவா சொல்லுங்க. என்னோட சொன்னால் அங்கு ஊரடங்கு சட்டம் போடப்பட்டது. அதாவது ஜூலை 96ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி ஒரு கைக்குண்டு தாக்குதலில் ஒரு இராணுவ தலைவர், தளபதியாக இருக்க வேண்டும், அவர் இறந்து விட்டார். அதை அடுத்து 2 நாட்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தது. அதன் பிறகு ஊரடங்கு போட்டார்கள். மாலை 6 மணி தொடக்கம் மறுநாள் காலை 6 மணி வரை. ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், வெள்ளை வேன் ஒன்று, வெள்ளை வாகனம், அடையாள இலக்கத்தட்டு இல்லாமல் சுற்றி திரிந்தது வீதி வழியே. வீட்டுக்கு முன்னால் நிப்பாட்டுவார்கள், ஏதாவது வீட்டுக்கு முன்னால் எதேச்சையாக 2-3 பேரை எடுத்து அந்த வாகனத்துக்குள் தள்ளுவார்கள். அதன் பிறகு அவர்களை காண கிடைப்பதில்லை, காணாமலாக்கப்பட்டு விட்டார்கள். கூடுதலாக சில நாட்களில் ஓரிரு உடல்கள் வீதி ஓரத்தில் காணப்பட்டது. அதில் ஒன்றுக்கு கண்கள் இல்லை, தோண்டி எடுக்கப்பட்டு விட்டது. இன்னொன்று அவயவங்கள் வெட்டப்பட்டபடி இன்னொரு உடல் கிடந்தது. அப்போ கண்ட மாதிரியான இதில் ஆச்சரியம் என்னென்று சொன்னால், இந்த வேன் ரோட்டால போற போது அங்கு திருச்சந்திபடியே ஒவ்வொரு இடமும் ஒரு சென்ட்ரி பாயிண்ட் இருக்கும், ஒரு காவல் நிலையம் ஒன்று இருக்கும், சின்ன காவல் நிலையம். அதில் கூட அவர்கள் மறைத்தவர்கள் கேள்வி கேட்கவில்லை. எங்க இலக்கத்தாடு தகடுண்டு, அடையாள இலக்கத்தாடு கேட்கவில்லை. அது சும்மா சுயமாக திரிஞ்சு கொண்டு இருந்தது. வீடு வழியே போய் ஆக்களை தூக்கி கொண்டு போறது. அங்கு போறவர்கள் முகமூடி அணிந்து கொண்டு ஆயுதங்களோடு போய் சொன்னார்கள், ஒரு தரம் சத்தம் போடக்கூடாது, சத்தம் போட்டால் பாரிய விளைவுகளை சந்திப்பீங்க. அப்படி மிரட்டி போட்டு ஆக்களை கொண்டு போயிடுவாங்க. அப்போ மக்கள் எல்லாம் படு பீதியால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு தரம் வாய் திறக்க முடியவில்லை. வாய் திறந்தால் அவர்களுக்கும் அதே விதிதான் வரும். அப்போ என்னுடைய துணை ஒரு பிரிஸ்ட் சொன்னார், ஃபாதர், மக்கள் வாய் திறக்க முடியாது, அது எங்களுக்கு புரிகின்றது, நாங்கள் புரிந்து கொள்ளலாம், ஆனால் திருச்சபை கட்டாயம் பேசாமல் இருக்க முடியாது என்று. அப்போ உடனடியாக நான் ஒரு கடிதம் ஒன்றை 10ஆம் தேதி 10ஆம் மாதம் அதை ஒரு விதமாக இவருடைய கையில், இராணுவத்துடைய கையில் பிடிபடாதபடி கொழும்புக்கு அனுப்பிவிட்டேன். அதில் ஓரிரு வசனங்கள் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கடிதம் என்பது 1996 10ஆம் மாதம் எழுதப்பட்ட கடிதம். 10ஆம் மாதம் 10ஆம் தேதி. அதனுடைய கார்பன் காப்பி இந்தோ என்னட்ட இருக்கின்றது. யாருக்கு எழுதப்பட்ட கடிதம்? யாருக்கு எழுதப்பட்டது என்று சொன்னால், யார் யார் நீதியையும் சமாதானத்தையும் நேசிக்கின்றார்களோ, மனித மாண்பை பேணுகின்றார்களோ, அவர்களுக்கான ஒரு விண்ணப்ப கடிதம் இது. அவருக்கு எழுதப்பட்டது. எழுதி நான் இதை கொழும்புக்கு அனுப்பி எங்களுடைய பிரதிநிதி, பாப்பரசருடைய பிரதிநிதிக்கு அதை அனுப்பிவிட்டேன். அதில் கூறப்பட்டது எல்லா விதமான உரிமைகளும் இங்கு மீறப்படுகின்றன. எல்லா விதமான உரிமைகளும். கைது செய்பவர்களுக்கான அந்த அத்தாட்சி பத்திரம் கொடுக்கப்படவில்லை, கொடுக்க வேண்டும் முறைப்படிக்கு. ஆண், பெண், சிறுவர்கள், வயது போனவர்கள், பாடசாலை பிள்ளைகள், அரசாங்க உத்தியோகத்தர்கள் என்று இந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரையும் தான் அந்த கெடுபிடிக்குள் ஆக்கப்பட்டார்கள்.
இவர்கள் இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டார்கள், அப்படித்தானே? ஓம். என்னன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நான் சொன்னேனே, ஊரடங்கு நேரத்தில் சென்ட்ரி பாயிண்ட்ஸால் அடையாள தகடு இல்லாமல், இலக்க தகடு இல்லாமல் என்னென்று போகலாம்? இராணுவத்துடன் அனுமதி இல்லாமல் யாரும் செல்ல முடியாது. யாரும் செல்ல முடியாது. அப்போ அவர்கள் தான் அதில் ஈடுபட்டார்கள். அது மட்டுமல்ல, சிலவேளை இந்த யுக்தியை ஜேவிபி கிளர்ச்சியின் போதும் இவர்கள் பாவித்தார்கள் என்று நான் அறிகின்றேன். இப்படி மேலே போய் ஆக்களை தூக்கி கொண்டு போய் எத்தனையோ 60,000க்கு மேலே அவர்கள் கொன்றார்கள். Anyway, அந்த யுக்தியை தான் இங்கும் பாவித்ததாக நான் விளங்கிக் கொள்கிறேன். மக்களுக்கு குரல் கொடுக்க முடியாது, யாரோ குரல் கொடுக்க வேணும். இந்த கோரிக்கை கடிதம் என்பது அந்த நேரத்தில் பகிரங்கமாக ஜனாதிபதி, பாதுகாப்பு அமைச்சு, நீதி அமைச்சு, அப்படிப்பட்ட வெளிநாட்டு தூதுவராலயங்களுக்கும் அனுப்பப்பட்டது. இல்லை, அனுப்ப முடியாது. இந்த கடிதம் அனுப்பினதே ஒரு இரகசியமான முறையில் தான். நீங்கள் நேரடியாக பாப்பினுடைய தூதுவருக்கு கொழும்புக்கு அனுப்பப்பட்டது. அவருக்கு கொண்டு போய் ஒப்படையுங்கள் என்று அனுப்பினது. அது அதற்கு கிடைத்தது, அவர் கையில் அது கிடைத்தது. யாழ்ப்பாணத்தில் அந்த நேரம் இருந்த சூழல் என்பது இதனை ஒரு ஊடகத்துக்கோ வெளியில் சொல்ல முடியாத நிலைமை. போக்குவரத்தும் இல்லை, உத்தரவு கிடையாது போய் வாரதுக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கிருசாந்தியினுடைய கொலை வழக்கு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று அங்கு அந்த இராணுவத்தை சேர்ந்த குற்றவாளியான சோமரட்ன ராயபக்ஷ தன்னுடைய சாட்சியத்தை வழங்கி இருக்கின்றார். அந்த நேரத்தில் அந்த நீதிமன்றத்துக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்களா? நீதிமன்றத்துக்கு இல்லை, இந்த உடல்கள் அவர் புதைத்த இடத்தை காட்டி கொடுப்பேன் என்று தான் அவர் வந்தார். அவர் வரப்போகிறார் என்று சொன்னபோது யாழ் நீதிபதியிடம் நானும் மிஸ்டர் பரமநாதன், இந்த மனிதநேய அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவர் மிஸ்டர் பரமநாதனும், நல்ல ஒரு மனிதன், அவரிடம் உத்தரவு பெற்று, நீதிபதியிடம் உத்தரவு பெற்று அங்கு நாங்கள் பிரசன்னமாக இருந்தோம். இந்த புதைகுழி அகழாய்வு செய்யப்பட்ட போது அவரை பார்த்தேன் நான் நேரடியாக. அந்த இடத்தில் அவர் சோமரட்ன ராயபக்ச எவ்வாறு இனம் காட்டினார் மனித புதைகுழியை? நல்ல ஒரு கேள்வி. என்னென்றால், எந்தவித தயக்கமும் இல்லாமல் நேரடியாக ஒரு இடத்துக்கு போனார். இங்கு தோன்றுங்கள், உடல்களை காண்பீர்கள் என்று. அப்போ ஒரு குழுவும் வந்திருந்தது. ருகுண கலாசாலையில் கடுமையாற்றிய ஒரு பேராசிரியர், இந்த அகழாய்வுகளில் அவர் ஒரு நிபுணத்துவம் கொண்டவர். அவரும் வேறு நாட்டு சில பிரதிநிதிகள், இதோடு சம்பந்தமான இந்த அகழாய்வு சம்பந்தமான நிபுணத்துவம் கொண்டவர்கள் அங்கு வந்திருந்தார்கள். எனக்கு தெரிந்த வேறு 2 வெளிநாட்டாட்களும் அங்கு இருந்தார்கள். அவர்கள் அந்த அகழாய்வு செய்து கொண்டு இருக்கிற போது அது மிகவும் நுணுக்கமாக கவனமாக செய்யப்பட வேண்டிய வேலை, நேரம் எடுக்கின்ற வேலை. அது தொடங்கிய கொஞ்சம் நேரத்தால் ராஜபக்ச என்ன செய்தார், இன்னொரு இடத்துக்கு நடந்து போனார். இன்னொரு இடத்துக்கு நடந்து போய் அதை காட்டி, அந்த இடத்தை காட்டி, இங்கே தோன்றி, இங்கே கட்டாயம் நீங்கள் எலும்பு கூடுதலை காண்பீர்கள் என்று. அப்போ அந்த அவரோடு வந்த 1-2 நிபுணர்கள் நிலத்தில் கொண்டு இருந்து மனை இப்படி தட்டி கொண்டு இருந்தார்கள். அப்போ ஒருவர் சொன்னார், இந்த மண் தோண்டப்பட்டிருக்கின்றது. அவர் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்றேன் இங்கிலீஷில். This soil has been tampered with. அதான் நடந்தது. இதை பற்றி பிறகு நீங்கள் நேரம் தரும்போது ஒரு குறிப்பொன்றை நான் கட்டாயம் சொல்ல வேணும், பிறகு சொல்றேன், சொல்லுங்கள். அப்போ அவருக்கு, ராஜபக்சவுக்கு ஐமிச்சம் இருக்க இல்லை. நிச்சயமாக அவர் இங்கு இந்த மண் தோண்டப்பட்டுள்ளது என்று அவர் அந்த நிபுணர் சொன்ன போது ராஜபக்ஷ சோமரட்ன சொன்னார், நிச்சயமாக இங்கு உடல்கள் புதைக்கப்பட்டன என்று. அவர் காட்டிய இடங்களில், அந்த இடங்களிலிருந்து மனித உடலங்கள் எடுக்கப்பட்டதா? அவர் காட்டிய இடங்களில் எடுக்கப்பட்டன. ஓமா, நான் சொன்னேனே 2 சோடி இது, அதை நான் பார்த்தேன் நான் அந்த இடங்கள். அதுக்கு முதலே எங்களுக்கு தெரிய வந்தது, ஆட்கள் கைத்தார்கள். ஒரு வீட்டுக்கு அவர்கள் ஒரு இளம் தம்பதிகள் குடும்பம், அந்த பெண்ணை மரியாதை இல்லாமல் நடத்தி போட்டு 2 பேரையும் கொண்டு போயிட்டார்கள் என்று. அப்படிப்பட்ட விடயங்கள் அந்த நேரத்தில் எங்காவது ஆவணப்படுத்தப்பட்டதா? அந்த நேரத்தில் காணாமல் போனவர்களுடைய விவரங்கள்,
இப்படி அஹ், தற்பொழுது செம்மணியில் மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்படுகின்ற எலும்புகளுக்கு சொந்தக்காரரானவர்கள் அந்த நேரம் காணாமல் போனவர்கள் எங்காவது ஒரு பதிவுகள் எடுக்கப்பட்டனவா? அந்த நேரத்தில் முதல் முறை நான் 99ஆம் ஆண்டு தான் முதல் கட்டமாக இந்த அகழாய்வு நடத்தப்பட்டது. சோமரட்ன வந்தவர். செம்மணி விஷயங்கள் வந்து 96ஆம் ஆண்டு தொடக்கம் தை மாசி வரைக்கும் 97 வரைக்கும் நடந்தது. அதை அகழாய்வு செய்ததான் 99ஆம் ஆண்டு சோமரட்ன வந்து அதை காட்டி கொடுத்தது. அவற்றை எடுத்து அந்த எலும்புக்கூடுகளை எச்சங்களை எடுத்து அங்கு மரபணு ஆய்வு செய்யக்கூடிய வசதிகள் இலங்கையில் இல்லாதபடியால் வீட்டில் அவை இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு பின்பு நான் நினைக்கிறேன் ஸ்காட்லாந்துக்கு அனுப்பப்பட்டது. அங்கே ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பப்பட்டது. அதன் பிறகு ஒருவரும் அதை பின்தொடரவில்லை. அரசாங்கம் தன்னுடைய மக்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பார்த்திருக்கணும் என்ன நடக்குது அந்த எலும்புகளுக்கு. ஆனால் ஒன்று நடக்க இல்லை, இதுவரைக்கும் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கராச்சியில் பணியாற்றிய இருவருடைய உடலங்களும் எடுக்கப்பட்டது அல்லவா? அவர்களுடைய எலும்புகள் என்று இனங்காணப்பட்ட அரியாலையைச் சேர்ந்தவர்கள். அதில் அதான் அந்த எலும்புகளும் அங்கு அனுப்பப்பட்டன. ஆனால் முதல் நாளுக்கு பிறகு நான் அங்கு போகவில்லை செம்மணிக்கு. ஆனால் இதை பற்றி நான் கேள்விப்பட்டான். அந்த கராஜில் வேலை செய்கிற இருவர்களும் கொண்டு போகப்பட்டார்கள் என்று. அதில் ஒரு வீட்டுக்கு நான் போனேன். நான் பாவம், ஏழை குடும்பம், ஒரு குடிசையில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய முகத்தையே பார்க்க முடியவில்லை. அந்த அந்த நேரத்தில் காணாமலாக்கப்பட்டவர்கள் சார்ந்த பதிவுகள் ஏதும் உங்களால் சேகரிக்கப்பட்டதா? சேகரிக்கப்பட்டது. என்னன்னு சொன்னால் இந்த கெடுபிடி நிப்பாட்டப்படி வந்தது ஏனென்றால் அவர்களுக்கு பெரிய அந்த கேஸ் வந்த பிறகு இந்த லோ கேஸ் வந்த பிறகு சட்டம் இந்த கொழும்பிலே அவருடைய உறவினரால் கிருஷாந்தியுடைய கேஸ் எடுக்கப்பட்டதை அடுத்து அவருடைய பேர் மிக பாதிக்கப்பட்டது. அரசாங்கமும் இராணுவத்தினரும். ஆனபடியால் அதுக்கு ஏதாவது ஈடு செய்யணும் என்று சொல்லி தான் அதை நீப்பாட்டினவர்கள். அப்போ 77ஆம் ஆண்டு பின்பகுதி 78ஆம் ஆண்டு இந்த 2 ஆண்டுகளிலே 2 பிரார்த்தனைகள் ஒழுங்குபடுத்தினான். அதில் இந்து மக்களையும் வரவேற்றினான். அவர்கள் வந்திருந்தார்கள். 2 ஆலயங்களின் முற்றலிலே. 2வது கூட்டத்துக்கு நான் முதலே ஆக்கள் மூலம் அறிவித்திருந்தேன். ஆக்களுக்கு எங்களுடைய சக ஆக்கள் மூலம் அறிவித்தல் அனுப்பியிருந்தேன். சத்திய கடதாசி நீங்கள் எழுத ஆயத்தமாயிருந்தால் வாருங்கள் என்று, அதுக்கு வாருங்கள் ஒழுங்கு செய்வோம் என்று. அப்போ யுஎன்னுடைய அந்த முறைப்பாட்டு பத்திரமும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சர்வதேச மன்னிப்புச்சோட பத்திரம் அந்த சாட்சியம் கூறும் பத்திரத்தையும் இணைத்து ஒரு பத்திரம் ஒன்று நான் தயார் செய்தேன். ஆட்களையும் ஆயத்தப்படுத்தி இருந்தேன். இப்படி இந்த சத்திய கடதாசி எழுதுவதற்கு, உங்களுடைய முறைப்பாடுகளை பற்றி எழுதுவதற்கு ஆயத்தமா வாருங்கள் என்று சொன்னதற்கு 200 பேர் வந்தார்கள். அவருடைய சாட்சியங்கள் எடுக்கப்பட்டன. 200 பேர். அந்த சாட்சியங்கள் தற்பொழுது இருக்கின்றது. அது எனக்கு தெரியாது ஐயா. என்று அவரிடமே நாங்கள் அந்த அனுப்பி அல்லது அந்த அமைப்புகளின் செயலாளரோ ஒருவருக்கு அவர்கள் அதை சேகரித்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான சங்கம் ஒன்று இயங்கியது அல்லவா? 97-98 ஒரு சங்கம் உண்டு. அதிலும் எனக்கு நான் அவர்களோட தொடர்புகள், அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டார்கள். அப்போது நான் அவர்களை சொன்னேன், நீங்கள் கட்டாயம் ஒரு கடிதம் ஒற்றி ஒன்று நீங்கள் ஆயத்தம் செய்யணும், லெட்டர் ஹெட் ஒன்று ஆயத்தம் செய்யணும். அதன் ஊடாக உங்களோட முறைப்பாடு, உங்களோட விலாசம் எல்லாம் போட்டு, தொடர்பு இலக்கம் போட்டு, அதன் ஊடாக உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிய தர வேணும் என்று அதை செய்திருந்தேன். அதில் எப்போது செல்வராஜாண்டு ஒரு மணிக்கோட்டு கோபுர வீதியிலே ஒரு இரும்பு கடை வைத்திருந்தார். அவர் தான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். அப்போ அவர்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை அனுப்பக்கூடிய அளவுக்கு அனுப்பினார்கள்.
அந்த கால பகுதியில் இராணுவம் நீங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது உங்களுடன் எவ்வாறான நிலைமை இருந்தது இராணுவத்துக்கும் உங்களுக்கும்? அந்த நேரத்தில் கொஞ்சம் அவர்கள் மரியாதை இருந்தது. என்னென்றால் முதலே பயந்து விட்டார்கள் தானே. அந்த அந்த அட்டூழியங்களால் பெயர் போனதுண்டு, அதோட அவர்களுக்கு அறிவுறுத்தலும் வந்திருக்கும். அப்போ கொஞ்சம் மரியாதை இருந்தது. அதோடு எனக்கு 2 பாதுகாப்பான விஷயங்களாக நான் கவனித்தேன். ஒன்றென்றால் என்னுடைய இந்த குருவின் ஆடை, அந்த வெள்ளை அங்கி, அந்த நாட்களில் எங்களுக்கு சரியான மரியாதை தந்தார்கள் தான், மரியாதை இருந்தது. 2வது, ஒரு ஒரு புகழ்பெற்ற பிரபல்ய ஒரு பெரிய பாடசாலையின் கல்லூரியின் அதிபராக இருந்தேன். அந்த கல்லூரியின் பெயர், அதுவும் எனக்கு பாதுகாப்பு என்று நான் நினைத்தேன். அது 2ம் சேர்த்தபடியால் துணிவாக அவர்களோட பேசக்கூடியதாக இருந்தது. பல விஷயங்கள் பேசக்கூடியதாக இருந்தது. அந்த நேரத்தில் ஜனாதிபதி சந்திரிகா, அதே போன்று அமைச்சர்களுடன் உங்களால் தொடர்பு கொள்ள முடிந்ததா? அவர்கள் உங்களுடன் பேசியிருக்கின்றார்களா? இல்லை, அமைச்சர்கள் ஜனாதிபதி அவருடன் பேசக்கூடிய சூழல் அங்கே இருக்கவில்லை. எங்களுக்கு ஃபோன்ஸே இல்லை தானே அந்த நேரத்தில், கரண்ட்டே இல்லையப்ப. இதெல்லாம் கையால் தான் அச்சடிக்க வேண்டியிருந்தது, மேனுவல் டைப்ரைட்டர், கார்பன் காப்பி எடுத்து. அவர்களோட தொடர்பு இல்லை, ஆனால் இராணுவத்துடன் தொடர்பு இருந்தது. நான் சொன்னேனே, அந்த அமைப்பு இருந்தது. சமாதானத்துக்கு நல்லெண்ணத்துக்குமான மக்கள் குழு உண்டு. மக்கள் குழு, அதன் நோக்கமே அவர்களோடு ஈடுபடுறது. அது ஈடுபட்ட நான் பல விஷயங்கள்ல. உதாரணமாக மீனவர் சங்கம் முறைப்பாடு கொண்டு போனார்கள். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இடம்பெயர்ந்து சென்ற மக்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்தார்கள். வன்னிக்கு சென்று பின்னர் மீண்டும் யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்தார்கள். அந்த மக்கள் கூட்டத்தில் சிலர்தான் இந்த செம்மணியில் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தியலும் இருக்கின்றது அல்லவா? அதே போன்று அந்த யாழ்ப்பாணத்தில் கடத்தப்பட்டவர்களும் இங்கு இருக்கின்றார்கள். அதே போன்று குடும்பமாக விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டிலிருந்து அரச கட்டுப்பாடு யாழ்ப்பாணத்தை நோக்கி வந்தவர்களும் குடும்பமாகவே மரணமடைந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற ஒரு கருத்தியல் இருக்கின்றது. அதனை நீங்கள் அந்த காலப்பகுதியில் இருந்தவராக எப்படி பார்க்கின்றீர்கள்? ஐயா, அந்த நிலவரத்தை, அந்த செம்மணி அந்த பகுதி இருக்குத்தானே, அது மிகவும் மிகவும் கடுமையாக பாதுகாக்கப்பட்ட அரசாங்க, இந்த இராணுவத்தினரால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம். முட்கம்பி வேலை, மற்றது மண் பண்ட் என்று சொல்லுவோம் அது, மற்றது ஒரு ஒரு கோபுரம், கண்காணிப்பு கோபுரம், இடையிடையே மிக நெருங்கிய இடைவெளிக்கு அங்காலே ஒரு சிப்பாய். ஒருத்தர் மதுக்களை போயிருக்கலாது, ஒருவர் மதுக்களை போயிருக்கலாது. இந்த எலும்புக்கூடல் இருக்கிற நிலப்பரத்தை பாருங்க, என்ன நிலையுண்டு. சிலது கூட்டாக போடப்பட்டிருந்தது. கூட்டாக போட்டுப்பட்டிருந்தார், ஒருவர் தனியாக அவற்றை கொண்டு சென்றிருக்கலாது. ஒரு சாக்கில் போட்டிருந்தால் நிச்சயம் அப்படி போயிருந்தாலும் நிச்சயமாக அந்த சிப்பாயின் கண்ணிற்கு தப்பியிருக்க மாட்டார்கள், தப்பியிருக்க முடியாது. சில கிடங்குகளிலே பல எலும்புக்கூடுகள் ஒன்றாக போடப்பட்டிருந்தன, ஒரு மரியாதை இல்லாமல் போடப்பட்டிருந்தன. குழந்தைகள் அங்கே இருந்தார்கள், காணப்பட்டிருக்கின்றது எலும்புக்கூடுகள். அவருடைய ஸ்கூல் பேக், விளையாட்டு சின்ன சாமான்கள் அதெல்லாம் போடப்பட்டிருந்தன. முடியாது, அதுக்குள்ள போக முடியாது, அவ்வளவு பாதுகாப்பு இருந்தது. நீங்கள் ஒரு பாடசாலையினுடைய அதிபராகவும் இருந்தீர்கள். அந்த நேரம் பாடசாலை மாணவர்களுடைய பாதுகாப்பு என்பது எந்த அளவு தூரம் இருந்தது? குறிப்பாக கெருசாந்தியினுடைய மரணம், அதற்கு முன்னர் இடம்பெற்ற மரணங்கள் என்பன பாடசாலை மாணவிகளுடைய மரணங்களாக இருக்கின்றது. ஆகவே செம்மணி என்ற அந்த இடத்தில் கூட ஒரு செக் பாயிண்ட் தான் அது. குறிப்பாக அங்காள் செல்பவர்கள், சாவைச்சேரியை நோக்கி நுணாவிலட்சி செல்பவர்கள் அந்த இடத்தில் இறங்கி, பேருந்துகளில் இறங்கி செல்வார்கள். சைக்கிளில் செல்பவர்கள் கூட அந்த இடத்தில் நின்று ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுத்தான் அங்காள் செல்வார்கள். ஆகவே அந்த சூழல் என்பது பாடசாலை மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது? இடம்பெயர்ந்து வந்த பின்பு
நான் திரும்பி வந்தது ஏப்ரல் மாதம். மே மாதம் 13ஆம் தேதி திரும்ப பாடசாலையை ஆரம்பித்தேன். ஜூலை மாதம் இந்த செம்மணி பிரச்சனை தொடங்கிவிட்டது, இந்த ஊரடங்கு பிரச்சனை. அப்போ மிக சிறிய எண்ணிக்கையான மாணவர்கள் தான் திரும்பி வந்திருந்தார்கள். நாங்கள் இடம்பெயர்ந்த போது 1854 பிள்ளைகள் எங்கள் பாடசாலையிலே, பெரிய பாடசாலை. ஆனால் திரும்பி வந்து நான் மே மாதம் 13ஆம் தேதி 96ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி ஆரம்பித்த போது 164 பிள்ளைகளோடு தான் ஆரம்பித்தேன். படிப்படியாக தான் வந்தார்கள். ஆனால் அடி மாதத்திலேயே இந்த பிரச்சனை தொடங்கியது. என்றாலும் உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்கு, யாழ்ப்பாண மக்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் என்னென்று உங்களுக்கு தெரியும். கல்வியும் ஒழுக்கமும், இறை பக்தியோடு சேர்ந்த ஒழுக்கமும் தான் எங்களுடைய பெற்றோருக்கு முதல் தெரிவாக இருந்தது, விழுமியமாக இருந்தது. ஆனபடியால் பாடசாலைக்கு வருவார்கள். நாங்கள் பல ஏழியாகவே நேரத்தோடையே பாடசாலையை மூடி விடுவோம். ஆனால் எனக்கு ஒரே யோசனை, இந்த பிள்ளைகள் எப்படி பாதுகாப்பாக போய் சேர்வார்களா வீட்டுக்கு என்று அதே பயங்கரமான மனநிலை இருந்தது. கிருசாந்தியினுடைய படுகொலை என்பதும், சுண்டிக்குழியில் அவர் வந்து மகளிர் பாடசாலையில் கல்வி பயின்றவர். அவரும் அந்த சோதனை சாவடியில் வைத்து தான் இராணுவத்தினால் கடத்தப்படுகின்றார். அதன் பின்னர் அவரை தேடி சென்ற அயலவர் உட்பட தாய், தம்பி அந்த இடத்தில் இராணுவ முகாமுக்குள் கொண்டு சென்றப்பட்டு அதன் பின்னர் அவர்கள் மனித எலும்புகளாகத்தான் வெளியில் வருகின்றார்கள், மரணமடைந்ததன் பின்னர், படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர். ஆகவே அந்த சூழல் என்பது பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு ஏற்ற சூழலாக இருப்பதற்கு தற்பொழுது பார்க்கின்ற பொழுது வாய்ப்பில்லை என்பதுதான் அதை உணர்த்துகின்றது, இல்லையா? ஓம், துப்புரவாக இல்லை என்றால் பயம்தானே அங்கே நிலவியது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய நாங்கள் வருடம் பரிசளிப்பு விழா வைக்கிறது. ஆனால் 96ஆம் ஆண்டு வைக்க முடியவில்லை, 97 வைக்க முடியவில்லை, 98 வைத்த போது அது ஒரு பகிரங்கமான நிகழ்வு. அது என்னுடைய உரை ஒன்றில் நான் பாவித்த வார்த்தைகள், இப்போது எங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருந்தது பெர்மியூடா ட்ரையாங்கிள், த பிளாக் ஹோல். அது உங்களுக்கு தெரியும். அங்கு சென்ற கப்பலோ என்ன பொருளோ மாயமாக மறைந்துவிடும். அதுக்கு என்ன நடந்ததுன்றே தெரியாது. அதைத்தான் அந்த பெர்மியூடா ட்ரையாங்கிள், பிளாக் ஹோல் என்று சொல்றது. அதைத்தான் நான் உபமானமாக நான் பாவித்தேன், இந்த காலகட்டத்தையும் இந்த நிலவரத்தையும் விவரிக்கிறதுக்கு. அவ்வளவு பயங்கரம். ஆனபடியால் கல்வி கற்கக்கூடிய சூழல் இருக்கவில்லை. மாணவர்கள் பயமின்றி வரக்கூடிய சூழல் இருக்கவில்லை. அந்த நேரம் பயம்தான். ஆனால் என்ன செய்வது? அதே போன்று நீங்கள் இங்கிருந்து வெளிநாடு சென்றதன் பின்னர் முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெறுகின்ற அந்த காலப்பகுதியில் உங்களுக்கும் தாயகத்துக்கும் இடையில் ஏதாவது தொடர்புகள் இருந்ததா? தொடர்பு இருந்தது. உதாரணமாக என்னுடைய நண்பர் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார் எனக்கு. தயவு செய்து எங்களுடைய நிலவரத்துக்காக அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செய்யக்கூடிய வேலையை செய்யுங்கள் என்று எனக்கு மட்டுமல்ல வேறு ஆட்களுக்கும் அவர் அனுப்பியிருந்தார். எப்படி யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய மறைமாவட்டத்தின் நீதி சமாதான ஆணைக்குழுவாக நான் செயல்பட்டனோ அதே போன்று இவர் வன்னியில், எங்களுடைய மேற்றாசனத்தில் வன்னி பகுதிக்கான நீதி சமாதான ஆணைக்குழுவின் தலைவராக என்னுடைய நண்பர் ஃபாதர் ஜேம்ஸ் பத்நாதர் அவர் இறந்து போனார். அவரோடு கடிதம் அனுப்பியிருந்தார். மனித உரிமை மீறல்கள் வன்னிப்பூராக நடக்கின்றது. இவை வெளியே இதை பற்றிய செய்திகள் வெளியே போவதற்கு ஏற்ற சூழல் இங்கு இல்லை. ஆனபடியால் தயவு செய்து இது கிடைப்பவர்கள் எல்லோரும் தயவு செய்து இதற்கான நடவடிக்கை ஏதாவது எடுங்கள் என்று இதுதான் அவர் அதை விவரித்தது. மற்றது உணவை பொறுத்தவரையில் உணவு அங்கு போதிய அளவு போகவில்லை. சரியா, மிக குறைவான எண்ணிக்கையில் தான் உணவுகள் போயிருந்தன. அந்த கடிதத்தில் கூறப்பட்ட விடயத்தை கூற முடியுமா? ஒரு பெரிய மனித அவலம் வன்னியில் வெடித்துள்ளது. அத்தோடு இது மறைக்கப்பட வேண்டும், வெளியுலகில் இருந்து மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் திட்டமிட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கன் அரசாங்க
அரசாங்கமும் இராணுவமும் மனித உரிமைகளுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. அதாவது ஜெனீவா யுத்தம் நடத்துவதற்கான ஒழுங்கு விதிகள் இருக்கின்றது, அதற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. மக்களை பொறுத்தவரையில் ஒரு மனிதவமான கரிசனை துப்புரவாக இல்லை. ஒரு ஈனவிரக்கமற்ற ஒரு யுத்தம்தான் இங்கு நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வன்னியிலே மக்களுடைய குடியிருப்புகளில் கொண்டிருக்க வேண்டிய அந்த மதிப்பு, மருத்துவ சாலைகள், பாடசாலைகள், ஆலயங்கள், இவை எல்லாம் எந்த விதமான தண்டனையுமின்றி எல்லாமே மீறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கன் இராணுவத்தினர் கிராமமாக மிக மோசமாக குண்டுகள் வீசிக்கொண்டிருந்தார்கள். அந்த நாட்டில் அவர் கிஃபீர் என்ற இஸ்ரேலி செய்த இதுகளை பாவித்தார்கள், விமானங்களை பாவித்தார்கள். அப்போ மாறி மாறி ஆட்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு இடத்தில் இடம்பெயர்ந்து போய் இன்னொரு இடத்தில் தங்கி நிற்போம் என்று சொல்ல முடியும். அதுக்கு முதலே திரும்பவும் அந்த ஷெல்லிங் அதுகள் திரும்பவும் இப்படியாக நான் சந்தித்த ஒருவர் சொன்னார். அங்கு வன்னிக்கு நான் போயிருந்தேன் ஆவணியில் 2006 அவர் சொன்னார், தான் 13 தடவை இவ்வாறு இடம்பெயர்வதும், ஓரளவுக்கு ஆரம்பிக்க தொடங்குற போது திரும்பவும் இடம்பெயர்வதும், ஆக 13 தடவை அப்படி மாறி மாறி ஓட வேண்டியிருந்தது என்று சொன்னார். அப்போ ஆட்கள் மரங்களுக்கு கீழே, ரோட் வழியே. இது 2009 இறுதி காலப்பகுதியை குறிப்பிடுகிறீர்களா? இது 2000 நான் சொல்றது இது இவர் கடிதம் எழுதினது 2008 ஆவணி மாதம் 26 இந்த கடிதம் உங்களால் எங்க அனுப்பப்பட்டது? இதில் ஒரு 48 பேருக்கு நான் அனுப்பியிருக்கேன். அதில் இந்த லிஸ்ட் இருக்குது. இதை நான் அனுப்பினதில்லை. நான் முன்னர் இந்த மனித உரிமை சம்பந்தமாக வேறு நாடுகளுக்கு சென்று பலரோடு சந்தித்து நான் பேசியிருந்தேன். அதில் ஐநா சபைக்கும், மற்றது சும்மா உதாரணமாக எடுத்து காட்டுகின்றேன், எரிக் ஷ்வார்ட்சன்பெவர், மற்றது டேவிட் ப்ளூம்ஃபீல்ட், இன்டர்நேஷ்னல் ஒர்க்கிங் குரூப் ஸ்ரீலங்கா, அது மற்றது சில நினைக்கிறேன் எரிக் சோல்ஹைம் 2006 இலங்கைக்கு வந்தவர் அல்ல, அந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடக்கிறதுக்கு. அப்போ கிளிநொச்சியில் ஒரு மீட்டிங்குக்கு என்னை கூப்பிட்டார்கள். அதுக்கு நான் போயிருந்த போது அங்கு சந்தித்த ஒருவர், அவரோடு வந்திருந்த ஒருவர், அவருக்கும் அனுப்பியிருந்தேன். மற்றது சர்வதேச ஐநா சபையோடு சம்பந்தப்பட்ட சில குழு, அப்படியாக ஒரு 47 பேருக்கு நான் இதை அனுப்பியிருந்தேன். அந்த லிஸ்ட் என்கிட்ட இருக்கின்றது. தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள் என்று. ஏதாவது பதில் உங்களுக்கு கிடைத்திருந்தது அந்த காலப்பகுதியில்? ஒரு ஆள் என்னிடம் கேட்டிருந்தார், அது நீங்கள் அனுப்பினதுக்கு நான் நினைக்கிறேன் அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அமெரிக்காவில் இருந்து ஒரு லேடி, நீங்கள் அனுப்பின கடிதத்துக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று கேட்டிருந்தார். அதற்கு மேலதிகமாக ஒன்றும் எனக்கு பதில் கிடைத்ததாக தெரியவில்லை. நான் இந்த விடயங்களுடன் ஒப்பிட்டு கேட்கின்றேன். 2009 இலங்கையில் இடம்பெற்ற இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம் என்பது சர்வதேச சட்டங்களையும் சர்வதேச நியமங்களுக்கும் அடிப்படையில் அதனை சர்வதேசம் நேரடியாக தலையீடு ஒன்றை மேற்கொண்டு அங்கு இடம்பெற்ற மனித பேரவலத்தை தடுத்திருந்தால் இன்று இடம்பெறுகின்ற இந்த காசாவாக இருக்கலாம், உக்ரைன் மோதலாக இருக்கலாம், அல்லது ஈரான் போன்ற நாடுகள் மீது இடம்பெறுகின்ற இந்த யுத்தங்களாக இருக்கலாம்,
நேரடியாக உட்கட்டமைப்புகள், வைத்தியசாலைகள், குழந்தைகள் என நேரடியாக இன்று உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இடம்பெறுகின்றது. இதற்கு ஒரு முக்கியமான தீர்மானங்களை எடுக்கின்ற ஒரு விடயங்களை 2009 இந்த சர்வதேச அமைப்புகள் மேற்கொண்டிருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எட்ட முடியுமா? கட்டாயம். அல்லது அன்று அதனை சர்வதேசம் அமைதியாக கடந்ததன் விளைவுதான் இன்று எல்லா அமைப்புகளும் சர்வதேச ரீதியில் தோல்வியடைந்திருக்கின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை ஏற்படுகின்றதா? அதுவும் ஒரு காரணியாக நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்னென்று சொன்னால், அவர்களுக்கு கடமை இருந்தது. அதில் தவறிவிட்டார்கள் என்று கூட ஒரு ஆசியாவுக்கு பொறுப்பாக இருந்த ஐநாசாவை சேர்ந்தவர் அவர் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். நாங்கள் தவறிவிட்டோம் என்று. என்றால் அந்த சட்டத்தின்படி அந்த கடமை உண்டு. இப்படியாக ஒரு மனித அவலம் நடக்குமா இருந்தால் ஐநா நிச்சயமாக அந்த பாதுகாப்பு சபை இருக்குத்தானே, செக்யூரிட்டி கவுன்சில், அவர்களுடைய நடவடிக்கை கட்டாயம் எடுத்திருக்க வேண்டும். எடுக்க தவறிவிட்டார்கள். அப்போது மக்கள் பதறி கெஞ்சி கேட்டார்கள், என்ன தயவு செய்து எங்களை விட்டுட்டு போக வேணாம் என்று. எங்கே முள்ளிவாய்க்கால் பக்கம் அந்த வன்னியில் இருந்த மக்கள் ஆனால் போய்விட்டார்கள். சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் முழுமையாக யுத்த கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறியது குறிப்பாக இலங்கை அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு அல்லது அரசாங்கத்தினுடைய எச்சரிக்கையை அடுத்து? அரசாங்கத்தினுடைய எச்சரிக்கை இருந்தது, உங்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட முடியாது என்று. அது ஒன்று. இருந்தாலும் அவர்கள் வேறு நடவடிக்கை எடுத்திருக்கணும் என்று அந்த நாட்களில் ஐநா மனித உரிமை சபையை பிரதிநிதித்துவம் செய்தது ஐநா அகதிகளுக்கான சபை, UNHCR கவுன்சில். அதுதான் இலங்கையில் இருந்து பிரதிநிதித்துவம் செய்தது. அவர்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஏனென்றால் இல்லை, நாங்கள் போகாம இருக்க தடை செய்ய வேண்டாம், ஐநா நீங்கள் நடவடிக்கை எடுங்கள். அதாவது மனித உரிமை சபை இருக்குத்தானே, பாதுகாப்பு சபை. நாங்கள் இருக்கின்றோம், எங்களுக்கான பாதுகாப்பையும் இந்த பிரதேசத்துக்கான பாதுகாப்பையும் நேரடியாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் அந்த பணியாளர்கள் மேற்கொண்டது தவறு. இலங்கையில் UNHCR மேற்கொண்ட விடயம் என்பது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிட்டது. என்னுடைய கருத்து அதுதான். தற்செயலாக அவர்களுக்கு ஐநாவிலே இருந்தே அந்த கட்டளை போனதோ தெரியாது. நடக்கட்டும், நீங்கள் வெளியில வாங்க என்று மேலிடத்தில் இருந்து போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் தற்பொழுதும் ஒரு சர்வதேச நீதியை எதிர்பார்க்கின்ற ஒரு இனமாக இருக்கின்றோம். அதற்காகத்தான் எங்களுடைய அரசியல் தலைமைகள் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதாக கூறுகின்றார்கள். தமிழினமும் நம்புகின்றது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? இரண்டு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று அதில் ஈடுபட்ட இராணுவத்தினர், குறிப்பாக கடைசி நேரத்தில் சரமாரியாக பொழிந்து கொண்டிருந்தார்களே, ரசாயன குண்டுகள், எரிகுண்டுகள், கொத்தணி குண்டுகள், இவெல்லாம் சர்வதேச ரீதியில் தடை செய்யப்பட்டது. ஆனால் இவர்கள் பாவித்தார்கள் இந்த ஒயிட் பாஸ்பரஸ் என்றெல்லாம். அப்போ அங்கு வரக்கூடிய அவலத்தை நிப்பாட்ட வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற கடமையும் அந்த சமவாயத்தில் உள்ளது. இது இன ஒழிப்புக்கு எதிரான அந்த சமவாயம் இருக்குத்தானே, அதில் இந்த கடமைகள் உள்ளன. பாதுகாக்க வேண்டும் என்றதும் ஒரு கடமையாக இருக்கின்றது. என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் கேட்டீர்கள். சர்வதேச ரீதியிலே ஒன்று, ஐநாவை புறக்கணித்து கொண்டு நாங்கள் போகணும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இரண்டு வழிகள். ஒன்று ICC, இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். அங்கு அதில் பொறுப்பு செய்த அதிகாரி, உதாரணமாக இந்த 53ஆம் ஆண்டு ஷவேந்திராவோ அவர் பொறுப்பாக இருந்தாரே, அப்படி பொறுப்பாக இருந்தவர்களை அந்த நீதிமன்றத்தில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு காரணமான அதிகாரிகள் மீதும் அரசாங்கத்தின் முக்கியமான அமைச்சர்கள், ஜனாதிபதி போன்ற தனிநபர்களுக்கு எதிராக குற்றங்களை முன்வைத்து அதற்கு எதிராக ஒரு தண்டனையை பெற்றுக்கொள்ளுது. ஆனால் மற்றது இருக்கின்றது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், சர்வதேச நீதிமன்றம். இது ICJ, சர்வதேச நீதிமன்றம். அதில் அரசாங்கத்துக்காகத்தான், அரசாங்கம் தான் அங்கு குற்றச்சாட்டப்பட்டு. ஆனால் அதற்கு எங்களுக்காக ஒரு அரசாங்கம் அல்லவா வழக்கு தொடுக்க வேண்டும்?
வழக்கு தொடுக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். சில வெவ்வேறு நாடுகளை நாங்கள் அணுக முடியும். உண்மையாக எங்களுடைய அவலங்களை கண்டு உணர்ந்து கொள்ளும் அமைப்புகள், நாடுகள் அவை இருக்கின்றன. ஆனால் இதுவரைக்கும் அவ்வாறான ஒரு முயற்சி வெற்றி அளிக்கவில்லை தமிழினத்துக்கு. முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு 100% தெரியும். சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கான முயற்சி. ரைட். அதாவது சில நாடுகளை அணுகி எங்களுக்காக நீங்கள் முன் வருவீர்களா என்று சொல்லி அதற்கான அதை நான் இப்போது பகிரங்க மரங்கள் சொல்ல முடியாது. ஆனால் நடக்கிறது என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு நான் சொல்ல முடியும், மக்களுக்கு அதை தெரிவிக்க முடியும். முயற்சிகள் நடக்கின்றன. ஆனால் அது இன்னொரு குறிப்பை நான் சொல்ல வேணும், மன்னிக்க வேணும். முதலில் நான் என்னுடைய இப்படியான காணல்கள் வரும்போது அல்லது உரையாற்றும் போது 3 விஷயங்களை நான் சொல்லுவேன். எங்களுக்குள்ளே ஒற்றுமை வேணும். ஒவ்வொரு தரப்பும் தான் தனிப்பட்ட விதியில் இறங்கி செயல்பட்டு கொண்டு போனால் அது போதாது. நல்லது, ஒவ்வொன்றும் முயற்சி எடுக்கத்தான் வேண்டும், ஒவ்வொரு அமைப்புகளும் முயற்சி எடுக்கத்தான் வேண்டும். ஆனால் அதை நாங்கள் ஒன்று திரட்ட வேணும். எங்களுடைய பலத்தை ஒன்று திரட்ட வேணும். ஒத்துழைப்பு வேண்டும். இந்த விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டே வாரேன். அது கட்டாயம் தேவை. அப்பாக முள்ளிவாய்க்கால் தமிழினம் ஒரு ஒற்றுமையாக தன்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும், ஒரே இலக்குடன் பயணிக்க வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடு. நான் புரிந்து கொள்கின்றேன். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்ப வாரம் தற்பொழுது அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதனுடைய மிக பிரதான நோக்கம் என்பதே தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரங்களுக்கான நீதி. அந்த நீதியின் ஊடாகத்தான் தமிழினம் எதற்காக போராடியது அல்லது எது தனக்கான உரிமை என்று கோருகின்றதோ அதற்கான ஒரு அரசியல் தீர்வும் அதனுடன் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடு. இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு ஃபாதர் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். இந்த சந்திப்பத்தை தந்ததற்கும் அழைத்ததற்கும் உங்களுக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி. வணக்கம்.